உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு 2 நாட்களுக்காக நீங்கள் நாடாளுமன்றத்திலே அவருடைய விவாதத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கின்ற சங்கிகள் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்த பொழுது அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று ஒரு சிங்கம் போல, அண்ணல் அம்பேத்கர் சொல்வார் அல்லவா, கோயிலுக்கு முன்னாடி கெடாவை தான் வெட்டுவாங்க, சிங்கத்தை வெட்ட மாட்டாங்க, சிங்கத்தை போல் நீங்கள் சீர வேண்டும் என்று சொன்னார் பார்த்தீங்களா? அதுபோன்று சிங்கத்து போல இந்த நாடாளுமன்றத்திலே சீரிய நம்முடைய அண்ணன் நம்மிடம் அன்பை காட்டும் பொழுது அவர் ராஜாவாக இருப்பார். திராவிடத்தை உணர்ச்சி மிக்கு சொல்லுகின்ற விதத்தில் கொள்கை எதிரிகளை தீர்த்து கற்ற அளவிற்கு உரையாற்றுவதிலே அவர் ராஜாவாக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய அண்ணன் ராசா அவர்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் உடலும் உயிரும் சீராக இருக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய செவிலியர்களும் மருத்துவர்களும் அமைந்திருக்கின்றதை பார்க்கின்றேன். இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் நோய்வாய்ப்படும் பொழுது அதை சீர்படுத்துகின்ற, நமக்கெல்லாம் டீனாக இருக்கக்கூடிய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மருத்துவர்களாக எங்களுடைய இயக்கத்துடைய தோழர்களை நான் பார்க்கின்றேன். மிக அற்புதமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மருத்துவமனையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே உரையாற்றிருக்கின்ற தம்பி பேசும்போது சொன்னார், ஒரு நடுக்கமாக இருக்கின்றது, பயமாக இருக்குது என்று சொல்கிறார். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனாக இருக்கும்போது அந்த நடுக்கத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தான் மேடையில் நாம் நிற்க வேண்டும். அவர் பேசும்போது பல குட்டி கதைகள்லாம் சொன்னார். அது சிம்பிளாக சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு டானா உட்கால அடித்த 10 பேரும் டான் தான் எனக்கு சொல்லிக்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு மேடை போடுறாங்க, திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, நடித்து முடிச்சக்க இன்றைக்கி ஒரு மேடையில் இன்றைக்கி திரைப்படமாக நடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. வடநாட்டில் இருக்கின்றவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு வன்முறை இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே நடைபெறுகிறது. சில பேர் அவன் கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்படியும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி பகுத்தறிவும் சமூக நீதியும் நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் என்கின்ற கூட்டத்தை நடத்தக்கூடிய திராணி இருக்கின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஊழல் என்ன தெரியுமா? சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி அதை வேடிக்கையை பார்க்குது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை சார்ந்தவன் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தினுடைய ஊழல்வாதி தான். அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற மாநாடுகள் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் தான் இன்றைக்கு காலங்காலமாக தமிழ்நாட்டிலே தன்னுடைய கால்படம் படாத இல்லை என்ற அளவுக்கு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் சென்ற இடமெல்லாம் சமூக நீதியை பற்றியே பேசுவார். கொஞ்சம் கூட தடம் மாறாமல் அந்த சப்ஜெக்ட் உள்ள இறங்கி அடிப்பார் அவர். இன்றைக்கு அவருடைய உரையை கேட்க நம்மளாம் வந்திருக்கின்றோம். தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரி வெளியில் வர முடிந்ததா? இல்லை நம்மளை படிக்க விட்டாங்களா? வெளியில் வேலைக்கு போக விட்டார்களா? நீ வீட்டு வேலையை பாரு, தெருவில் நீ கோலம் போடு, இதுக்கு மேலே தாண்டி நீ வரக்கூடாது என்று சொன்ன ஒரு கூட்டத்தை அடக்கியது எது தெரியுமா? தந்தை பெரியாரும் திராவிடம் என்பதை நீங்கள் மறந்திருக்கக்கூடாது. அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது நீதி கட்சி என்கின்ற அந்த வரலாறை நாம் அறிந்திட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இந்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் சாதியிலும் இருக்கின்ற அமைப்புகளுக்கு இருக்கின்ற அந்த தடைகள்லாம் ஒழித்து கட்டியது எது என்று சொன்னால் சமூக நீதி கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1000 வருஷம் படிக்காமல் இருந்தவனை படிக்க வச்சிச்சு பார்த்தீங்களா? அதுதான் சமூக நீதி. சமூக நீதியின் மூலமாக ஒருவனுக்கு கல்வி வந்தது, சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு வேலை கிடைத்தது, சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு நீதி கிடைத்தது, சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு மரியாதை கிடைத்தது என்று சொல்லும் பொழுது அந்த சமூக நீதியை பெற்றுத்தந்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக இன்றைக்கு இதெல்லாம் தெரியாமல் சில சங்கிகளா, இல்லை சங்கிகள் போர்வை போத்தவர்களா, இல்லை நேரடியாக மறைமுகமாக சங்கிகளுடைய ஆதரவை பெற்றவர்களா என்று தெரியாமல் நீங்கள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சாம்பார் வடை பாயாசம்னு பேசிக்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புரிந்தும் புரியாமல் போய் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்மை எதிர்க்க வேண்டும். இருக்கக்கூடிய வேதனை என்னவென்று சொன்னால் அறிவாயுதத்தை சிந்திக்க கற்றுக் கொடுத்த இயக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சிந்தித்து செயல்பட வேண்டும், கொள்கை எதிரி யார் என்று சொன்னதே நாம தான்.
நாம் இப்படி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி வாங்க, நம்முடைய கொள்கை எதிரியை நோக்கி நாம் போவோம்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னாடி இருந்துட்டு நம்ம மேலே அம்பு எழுதிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்து ஒன்று சொல்லி நம்முடைய கொள்கை எதிரி நம்மை பார்த்து சிரிப்பான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கி உளறான். மேடையில் மைக்கப்பட்டு உளறி கொண்டு இருக்கின்றார்கள். கிளையில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற மாதிரி என்ன பேசணும் என்ன புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இது மாதிரி நேரத்தில் இந்த பகுத்தறிவும் சமூக நீதியும் சேர்த்து ஒரு மாநாடு போன்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை. இந்த மண்டல கமிஷனுடைய குழுவை கொடுத்த அந்த மண்டல அவர்களே சொல்லுகிறார், தமிழ்நாடு இஸ் அ பயனியர் ஸ்டேட் இன் கம்யூனல் ரிசர்வேஷன். நாம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நம்முடைய தமிழ்நாடு என்று அவரே சொல்லுகிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு. அதனால தான் இன்றைக்கு சமூக விரோதிகள் எத்தனை பேர் இந்த சமத்துவ பள்ளி உள்ளுக்கு நுழையணும்னு ஆசைப்பட்டாலும் நாம் விடுவது இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வகுப்புரிமை இடஒதுக்கீடை பற்றி பேசியது நீதி கட்சி பிரகடனம் பண்ணுச்சு. அதாவது நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் மூலமாக இன்றைக்கி நமக்கான ஒரு வாய்ப்பாக வழிவகை செய்த தலைவர்கள் அவர்கள். இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சமூக நீதினு சொல்கிறோமே, இந்த இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம், இது சரியாக முறையாக அங்கே செயல்படுத்தப்படுகின்றதா என்பதற்காக சமூக நீதி கண்காணிப்பு குழு என்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு தலைவராக அண்ணன் சுபவீர பாண்டியனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். எங்கெல்லாம் சமூக நீதி மறுக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு இடையூறு வருகின்றதோ அதையெல்லாம் உறுதி செய்து அதை சரி செய்கின்ற பணியில் இன்றைக்கு அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். மூட நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம். மூட நம்பிக்கையை பற்றி எதுவுமே தெரியாமல், பகுத்தறிவை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் இருந்ததின் காரணமாகத்தான் உழைப்பாளி அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றான், சோம்பேறியெல்லாம் முதலாளியாக இருந்து கொண்டிருக்கான் என்று தந்தை பெரியார் சொன்னார். பெரியாருடைய கூற்று என்பது என்ன தெரியுமா, ஒரு கிணறு இருக்கின்றது, கிணறுல விஷக்கிருமிகள் உள்ளே விழுந்துருச்சு, அது பாய்சன் ஆகிடுச்சு, விஷமாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஒன்று ஏதாச்சும் மருந்து தெளித்து அதை நம்ம சரி செய்யணும், இல்லை என்று சொன்னால் அந்த தண்ணியை வெளியேற்றணும். தந்தை பெரிய என்ன பண்ண ஒட்டுமொத்தம் மண்ணை போட்டு அந்த கிணத்தையே மூடி வச்சிரு. அதனால தான் இன்றைக்கி விஷப்பூச்சிகள் பெரியார் பேரை சொன்னாலே இன்றைக்கி வைத்தறிச்சு வருகிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில் இன்றைக்கி ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பகுத்தறிவு எவ்வளோ அவசியம் என்று சொன்னால், பகுத்தறிவோடு இருந்தால்தான் ஒரு மனித சமுதாயம் முன்னேற்றம் அடையும் என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு, ஏன் சமீபத்தில் கூட ஒரு கூட்டம் நடந்து அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய 3வது இணைய மாநாட்டில் அண்ணன்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்தோம். நம்முடைய முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், பேக்வேர்டு கிளாஸுக்கு 27% சொல்கிறோமே, இன்றைக்கும் ஒன்றிய அரசு துறையில் அந்த பேக்வேர்டு கிளாஸுக்கான 27% இன்றைக்கும் வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார். அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கான அதிகாரம், மகளிர் மசோதா என்ன ஆச்சு, கிடப்பில் தூக்கி போட்டுருச்சு இன்றைக்கி பாரதிய ஜனதா. அன்றைக்கு அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்லுகிறார். அப்படி இன்றைக்கு பாரதிய ஜனதா எந்தெந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கு நமக்கு மிக இடையூறாக இடைஞ்சலாக இடஒதுக்கீடு கிடைக்காமல் செய்கிறதோ அதையெல்லாம் சுட்டி காட்டி அந்த மாநாட்டிலே உரையாற்றியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி இன்றைக்கு இந்த மாநாடு என்பது மிகவும் அவசியமாக, நீட் ஆஃப் த அவர் என்று சொல்வது போல் இந்த மாநாடு மிக மிக அவசியமான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக கேட்டுறான், திராவிடம் என்ன செஞ்சு கிழித்தது அப்படிங்கிறான். அவன் எவன் கேட்டாலும் சொல்லுங்கள், திராவிடம் என்பது அடிமைத்தனத்தை ஒழித்தது, திராவிடம் என்பது பெண் அடிமைத்தனத்தை கிழித்தெறிந்தது, திராவிடம் என்பது மூட நம்பிக்கையை கிழித்தெறிந்தது, இப்படி திராவிடம் என்பது மதராஸ் என்கிற வார்த்தையை மாற்றி சென்னை என்று கொண்டு வந்தது, இப்படி திராவிடம் என்ன செய்து என்பதை எடுத்து சொல்லுகின்ற விழிப்புணர்வை பெறுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்துவிடும். இதே மீறி திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுன்னு எவனாச்சும் கேட்டானா, ஓ முகத்திரையை கிழிச்சதே எங்களுடைய திராவிடம் தாண்டா என்று சொல்லுகின்ற கூட்டமாக இது அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.